எக்ஸாம்பிள் சம் 90 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சம்ம ரீட் பண்ணிக்கிறேன். let R be the relation. Rங்கிற ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. set A of ordered pair of the positive integers. So ordered pair இருக்கு பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்குமா. சோ என்ன சொல்றாங்க, x, y அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் u, v கூட என்ன ஆக போகுது, ரிலேஷன் ஆக போகுது அப்படின்னா, so what is the condition, x v is equal to y u அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல சோ ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பெருக்கினா வரக்கூடிய ஆன்சரும் செகண்டையும் தேர்டையும் பெருக்கினா வரக்கூடிய ஆன்சர் இருக்குமா, ஈக்குவலா இருக்குமா. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் செகண்ட் தேர்ட் ஓகே தானேமா, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். அப்படிப்பட்ட ரிலேஷன் நம்ம என்ன சொல்லணுமா, இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லணும். ஓகே தானேமா. எஸ் சார். ஓகே, அப்புறம் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா கண்டிப்பா அந்த ரிலேஷன் யாரானா இருக்கணும், ரிஃப்ளெக்சிவா ஆக்ட் ஆகணும், சிமெட்ரிக்கா ஆக்ட் ஆகணும், ஆல்சோ டிரான்சிட்டிவா ஆக்ட் ஆகணும். கேட்டு தானேமா. இந்த மூணு ரிலேஷன் வந்தா மட்டும்தான் நமக்கு என்னவா இருக்கும், கண்டிப்பா இது நமக்கு ஈக்குவலன்ஸா இருக்கும். ஓகே தானேமா. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ரிஃப்ளெக்சிவ். சோ ரிஃப்ளெக்சிவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாமா. சோ ஏங்கிற செட் என்னது, இஸ் கால்ட் அஸ் ஆர்டர்டு பேர் ஆஃப் த பாசிட்டிவ் இன்டிஜர். ஏ அப்படிங்கிற செட் என்னவா இருக்கும், ஆர்டர்டு பேரா இருக்கும். சரிங்களா இல்லையா. சரி, இப்ப என்ன பண்றான், சிம்பிளா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ், ஒய் ஒரு ஆர்டர் பேர் எடுக்கிறேன். சோ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. சரிதானமா. ஓகே சார். ஓகே, இப்போ நமக்கு ரிஃப்ளெக்சிவ்னா அதே எலிமெண்ட் அது கூட சேரணுமா இல்லையா. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸ், ஒய் ரிலேஷன் டு எக்ஸ், ஒய் அப்படின்னு பாக்கிறதுக்கு இந்த கண்டிஷனை பூர்த்தி பண்ணணுமா இல்லையா. என்ன கண்டிஷன், ஃபர்ஸ்டையும் ஃபோர்த்தையும் பெருக்கினா வரக்கூடிய ஆன்சரும் செகண்டையும் தேர்டையும் பெருக்கினா வரக்கூடிய ஆன்சரும் ஈக்குவலா வரும். பெருக்கி பாருங்களேன், தட் கிவ்ஸ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு பேருனா ஒய் எக்ஸ். கரெக்ட் தானேமா. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் செகண்ட் தேர்ட், அப்ப இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு. எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் ஒய் எக்ஸ் ஈக்குவல் தானே. say yes or no. Yes sir. Can you give me one moment, someone's belling. Sorry, யாரோ பெல் அடிக்குறாங்க. Can I just go open the door? Okay. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் எக்ஸ் ஒய்யை பெருக்கினா வரக்கூடிய ஆன்சரும் செகண்டையும் தேர்டையும் ஒய் எக்ஸ் பெருக்கிற ஆன்சர் ஈக்குவலா இருக்குதா இல்லையா. அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம எக்ஸ், ஒய்யும் எக்ஸ், எப்படி இருக்கு நமக்கு நமக்கு ரிலேஷனா இருக்குமா இல்லையா. அப்ப ரிலேஷனா எழுதுறா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதாவது அதே எலிமெண்ட் அப்படியே ஆர்டர் பேரா எழுதுறா இருக்குதா. அப்ப இதை நீ ஆர்டர் பேரா எழுதுறா அந்த எப்படி எழுதணும், பிராக்கெட் குள்ள எக்ஸ், ஒய், எக்ஸ், ஒய் belongs to R. Correct தானேமா. கரெக்ட்டா எழுதிருக்கேனா. Yes sir. x, y x belongs to R. Therefore it is reflexive. Okay. Reflexive, okay va. Yes sir. Okay, so what about the symmetric எத்தனை எலிமெண்ட் வேணும், we need of two order pair. ரெண்டு ஆர்டர் பேர் அப்படி தானேமா, two order pair. so ஒரு ஆர்டர் பேர் x, y தான், and another order pair இங்க u, v ன்னு கொடுத்திருக்காங்க, அதே எடுத்துக்கிறேன். சோ ரெண்டுமே belongs to capital A. கரெக்ட் தானேமா, ரெண்டுமே belongs to capital A. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லணும்னா, இந்த இடத்துல x, y யும் u, y ரிலேஷன் சொல்லணும். அப்படிதானே. அப்ப எப்படி எழுதணும், x, y relation to u, v. கரெக்ட் தானேமா. அப்போ இது என்ன ஆன்சர் இருக்கும், that gives implies ஃபர்ஸ்டும் லாஸ்டையும் பெருக்கணும், x v is equal to செகண்டையும் தேர்டையும் பெருக்கணும் y x. அப்ப ரெண்டுமே எப்படி இருக்கணும், y u. கரெக்ட் தானே. எஸ் சார். y u. அப்ப இந்த ரெண்டுமே எப்படி நமக்கு ஈக்குவலா இருக்கும். சரி தானேப்பா, இதுவரை எழுதிட்டானே இல்லையா. என்ன பண்றேன், இது கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்றேமா. என்ன இன்டர்சேஞ்ச் பண்றேன், நான் இப்படி போட்டதை நான் இந்த ரெண்டு இடத்தையும் மாத்தி, நான் ஈக்குவல் இருக்கிறதுனால இந்த ரெண்டு இடத்தையும் மாத்திக்கிறேன். எப்படி மாத்துறேன், இதுல y u is equal to x v ன்னு போடலாமா. ஈக்குவல் தானே இருக்குது. அப்ப இந்த y u முன்னாலேயும் இந்த x v பின்னால மாத்தி போட்டா, என்ன பண்றேன், இதை கொஞ்சம் இன்னும் மாத்துறேன். இதை u y ன்னு மாத்திட்டு இதை v x ன்னு மாத்திக்கலாமா. அப்போ that gives இதை ஒரு ஆர்டர் பேர் எழுதுற அந்த எழுத பாருங்க கவனிச்சுங்க. அத பாருங்க, இந்த இடத்துல x y. அப்ப நான் இதை ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் u, கடைசி எலிமெண்ட் இங்க y. கரெக்டா எழுதிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பெருக்கினா வரக்கூடிய ஆன்சர். எஸ் சார். எஸ் சார். அண்ட் சேம் டைம்
இங்க வந்து வி விங்கிறது இந்த மிடில் இருக்குதா அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் வியையும் எக்ஸையும் பெருக்கணும் யாருடைய ஆன்சர் ஈக்குவலா இருக்குதா எஸ் சார் அப்ப இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ் கமா ஒய் இஸ் ரிலேஷன் டு யூ கமா வின்னு எடுத்தோம் அத நான் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்ல யூ கமா வி ரிலேஷன் டு எக்ஸ் கமா ஒய் வந்துட்டா இல்லையா மாத்தி போட்டா வந்துட்டா வரலையாமா எஸ் சார் therefore it is என்ன எழுதலாம் it is symmetric புரியுதா பாருங்கம்மா எஸ் சார் ஓகேவா சோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சுச்சா ஆமா சார் அதாவது நம்ம என்ன பண்ணோம் இந்த ஆன்சரை எழுதிட்டு அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி மறுபடியும் எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிச்சு தான் பண்ணணும் ஓகே தானேம்மா சிமெட்ரிக் டவுட் இருக்குதா இல்ல சார் ஓகே இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் ஈக்குவலன்ஸ் போகுமா மூணாவது பாட்டு யாருமா ஈக்குவலன்ஸ் மூணாவது போக போறது நமக்கு தேவையான சாரி transitive so transitive we need the three elements x comma y comma u comma v and a comma b there are three order from the set a right yes sir okay இப்போ நம்ம என்ன பண்ணனும் ரெண்டு எலிமெண்ட் எடுக்கலாமா first element second element எடுக்கிறேன் x comma y relation to u comma v கரெக்ட்டா தானமா that gives such that இது எப்படி மாறும் ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பெருக்கணும் xv is equal to செகண்டையும் தேர்டையும் பெருக்கணும் yu ஓகே தானே இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாமா ஃபர்ஸ்ட் ரெண்டே எடுத்துட்டாச்சு அடுத்து ரெண்டு எடுக்குமா அடுத்து ரெண்டு யாருமா u v relation to a b so that gives அப்படி எப்படி எழுதணும் ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் u a இத பெருக்கினா வரக்கூடிய ub பெருக்கினா வரக்கூடிய ஆன்சரும் செகண்டையும் தேர்டையும் VA பெருக்கினா வரக்கூடிய ஆன்சர் ஈக்குவல் இதான் அதோட அர்த்தம் இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்தேனமா கரெக்ட்டா எழுதிட்டேனா இதே டவுட் இருக்குதா நோ சார் ஓகே இப்போ என்ன பண்றேன் இந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ல லெஃப்ட்ல உள்ளது ஃபுல்லும் பெருக்குறேன் ரைட்ல உள்ளது ஃபுல்லும் தனித்தனியா பெருக்கேன் பாருங்க எப்படி பெருக்குறேன் மல்டிப்ளை லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு தனித்தனியா மல்டிப்ளை பண்ண போறேன் அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல XV இருக்காங்க அடுத்து UB இருக்காங்க இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன்ல YU இருக்காங்க இங்க VA இருக்கா கரெக்ட்டா பெருக்கி இருக்கனா மல்டிப்ளிகேஷன் பண்ணி இருக்கனா ஓகே இப்போ என்ன பண்ணலாம் இதுல யாரெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க சோ இங்க நமக்கு U இங்க ஒரு U கட் ஆயிருமாமா எஸ் சார் இங்க ஒரு V கட் ஆயிருமா கட் ஆயிருமாமா மீதி யார் இருக்காங்கமா XB is equal to YA இருக்காங்களா எஸ் சார் அப்ப that implies இது எப்படி எழுதலாம் ஒரு ஆர்டர் பேர் போடுறேன் ரிலேஷன் டு இன்னொரு ஆர்டர் பேர் போடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து x இங்க லாஸ்ட் வந்து b ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பெருக்கினா வரக்கூடிய ஆன்சரும் செகண்ட் எலிமெண்ட் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து y அண்ட் இங்க தேர்ட் எலிமெண்ட் வந்து a அப்போ x, y ரிலேஷன் டு a, b வந்துட்டா பாருங்க அதாவது இந்த ரெண்டையும் நம்ம சூஸ் பண்ணனும் அடுத்து இந்த ரெண்டையும் சூஸ் பண்ணனும் x, y ரிலேஷன் டு a, b வந்துட்டா பாருங்க x, y ரிலேஷன் டு a, b வந்துட்டா வரலையா yes sir வந்துட்டா வரலையாமா therefore it is therefore it is transitive therefore the given R is equivalence கரெக்ட்டா yes sir equivalence relation hence proved இது வரைக்கும் டவுட் இருந்தா கேளுங்கம்மா no sir நம்ம இந்த வந்து ஈக்குவேஷன்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஆர்டர் சேஞ்ச் பண்ணா ஒன்னும் பிரச்சனை இல்லையா என்ன ஆர்டர் சேஞ்ச் பண்ண சொல்றீங்க சொல்லுங்க பாப்போம் எக்ஸாம்பிள் இப்போ xv எழுதிருக்கிறது vx னு எழுதுனா அது வந்து மார்க் கட்டணும் vx னு எழுதுனீங்கன்னா இங்க மாறும் அதுக்கு ஏத்த மாதிரி இங்க மாறிக்கும் நான் சொல்றது புரியுதாமா இப்போ நீங்க வந்து uv க்கு பதிலா vx னு எழுத சொல்ல x இங்க வந்து xv க்கு பதிலா என்ன வரும் xu வரும் அடுத்து இங்க என்ன வரும் u க்கு பதிலா v வரும் அப்ப எல்லாமே இன்டர்சேஞ்ச் ஆகும் ஆனா ஃபைனல் ஆன்சர் இப்போ நீங்க வந்து என்ன சொல்றீங்க uv க்கு பதிலா vx எடுக்கிறீங்க இந்த ab க்கு பதிலா b ன்னு எடுத்தீங்கன்னா இங்க நமக்கு ba தான் வரணும் என்ன வரக்கூடாது நமக்கு வந்து ab ன்னு வரக்கூடாது ஓகே ஓகே புரியுதா எஸ் சார் டவுட் இருக்குதாமா இன்னும் டவுட் இருக்குதா கேளுங்க இல்ல வேற எந்த டவுட் இல்ல அதே தான் அது நான் வந்து அப்படிதான் ஃபர்ஸ்ட் எழுதுனேன் அதுக்கு அப்புறம் கட் பண்ணிட்டு மறுபடியும் எழுதிட்டேன் நோ ப்ராப்ளம் இங்க வந்து uv ன்னு எழுதுனீங்கன்னா vu ன்னு எழுதுனீங்கன்னா இந்த v க்கு பதிலா u வரும் இங்க உங்களுக்கு என்ன வரும் v வரும்
சோ அது அப்படி ஆமா எல்லாமே நம்மளுக்கு அந்த ஆர்டர் பேரும் சேஞ்ச் ஆகும்ல. ஆர்டர் பேர் சேஞ்ச் ஆகும். அப்படி ஆர்டர் பேர் சேஞ்ச் ஆக சொல்ல உங்களுக்கு கடைசி இங்க வந்து நீங்க இங்கே இப்ப இந்த ஒரு இடத்த மாத்தினால இப்ப ஏபி அப்படிதான் இருக்கும், எக்ஸ்பி அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். என்ன ஆகாது, மாறாது. சோ இது விளங்க முடியுதா? ஓ இப்ப இந்த எஸ் சார். யூவி, இந்த யூவிக்கு பதிலா நீங்க வியூன்னு போட சொல்ல இந்த ஈக்குவேஷன் மொத்தமா மாறும். ஆனா உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். நான் நமக்கு எக்ஸ் ஒய் இடத்த மாத்தல, ஏபி இடத்த மாத்தல. அப்ப இதே ஆன்சர் தான் உங்களுக்கு வருமே தவிர ஆன்சர் உங்களுக்கு மாற போறது கிடையாது. புரிஞ்சுக்க முடியுதாமா? ஆமா சார். ஓகே, இதை நெக்ஸ்ட் டைம் போலாமா? இன்னும் டவுட் கேட்கணுமாமா? இல்ல சார், நெக்ஸ்ட் டைம் போலாம். போலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. எஸ் சார். ஓகே ஃபைன். கொஸ்டின் நம்பர் 20. Example sum 20. Okay, fine. The sum என்ன கொடுத்திருக்காங்க பாருங்கம்மா. Let capital X set from 1 to 9 or be the relation in X given X comma Y such that X minus Y is divisible by 3. First என்ன பண்ணுவோம், R1 அதாவது R1 relation கண்டுபிடிச்சிடலாமா? அடுத்து R2 is another relation on X by X comma Y. இங்க என்ன சொல்றேன், X comma Y இதனுடைய சப்செட்டா இருக்கணும், இதனுடைய சப்செட்டா இருக்கணும், இதனுடைய சப்செட்டா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிட்டு show that R1 is equal to R2 அப்படிங்கிறது என்ன பண்ணணுமா, நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணலாமா? Okay, sir, can you explain that R and R2 can be relation on X? அதுல இருந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? R2 தானமா? R2 அப்படிங்கிற ரிலேஷன் எப்படி இருக்குன்னா X, Y ன்னு எலிமெண்ட் நமக்கு 2 ரிலேஷன் கொடுத்திருக்காங்க அப்பனா. அவ்வளவுதான், ரெண்டு ரிலேஷன் R1 R2. இந்த R1 R2 கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணலாம், நம்ம இந்த சம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் R1 கண்டிஷன்? R1 is equal to X, Y such that X minus Y is divisible by 3. Okay. So what is a capital X? What is a capital X oda answer? X oda answer yaruma? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே தானே? இப்போ என்ன பண்றேன், R1 அப்படிங்கிற ஒரு ரிலேஷனை முதல்ல ஃப்ரேம் பண்றோமா? ஃப்ரேம் பண்ணலாமா? இதுக்கு என்ன அர்த்தம்? that gives X ல இருந்து Y கழிச்சீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் 3 ஆல பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகும். சரிங்களா? ஓகே, இது நம்ம 3 ஆல பெர்ஃபெக்ட்டா நமக்கு வந்து டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், 1 எடுத்துக்கலானே. 1 ல இருந்து 1 கழிங்க. 0 வந்து 3 ஆல டிவைட் ஆகுமா? கால்குலேட்டர் போட்டு பாருங்க, டக்குன்னு சொல்லுங்க. 0/3. Calculate one second. 0/3 what is the answer? 0. Yeah. அப்போ நமக்கு டிவைட் ஆகுது, ப்ராப்பர்லி டிவைட் ஆகுதா இல்லையா? அப்போ 1,1 ஆர்டர் பேர் வரும். சரிதானமா? அப்ப அடுத்து 1 2 எடுத்துக்கோமா. 1 போடுங்க, 2 போடுங்க. அப்போ 1 ல இருந்து 2 கழிச்சினா -1. எஸ் சார். -1 3 ஆல ப்ராப்பர்லி டிவைட் ஆகுமா? நோ சார். நோ. அப்போ 1,2 வராது. 1,3 1 ல இருந்து 3 கழிச்சினா -2 டிவைட் ஆகாது. 1,4 எஸ் சார். again no. 1 ல இருந்து no sorry 1,4 வரும். yes sir, -1 வரும். yes 1,4 வருமா? 1,5 no sir. 1,6 no sir. 1,7 yes sir. 1,7 1,8 no sir. 1,9 yes sir. 1,9 வருமா? sorry yeah no 1 ல இருந்து 9 கழிச்சு 8 வந்து 3 ஆ டிவைட் ஆகுதுலமா? ஓகே, அப்ப இந்த 1 வச்சு எழுதியாச்சு. அடுத்து 2,1 2 ஃபர்ஸ்ட் 1 செகண்ட். 2 வந்து ஃபர்ஸ்ட் வரும், 1 செகண்ட் வரும். 2 ல இருந்து 1 கழிச்சா 1/3. அப்ப டிவைட் ஆகுமா? வராது. no sir. அடுத்து 2,2 2 வந்து 2 கூட சேருங்க. yes 2,3 no sir. 2,4 no sir. 2,5 yes sir. very good. அடுத்து 2,6 no sir. 2,7 no sir. 2,8
Yes, sir. கழிச்சு நமக்கு 6 வரும் அப்படிதானே? -6 வரும். Yes, sir. 2,9 No, sir. அவ்வளவுதான். வெரி குட்மா, சூப்பர். சோ அடுத்து 3 வச்சு பாருங்க. 3,1 No, sir. 3,2 No, sir. 3,3 Yes, sir. 3,4 No, sir. வராது. -1 அப்படிதான். 3,5 No, wait, 3? No, sir. 3,5 3 ல இருந்து 5 கழிச்சுனா -2. Yes, sir. No, sir. நோ. அப்ப 3,6 எஸ் சார். Yes, sir. கரெக்ட் தானே? Yes, sir. 3,7 No, sir. 3,8 No, sir. 3,9 Yes, sir. ஓகேவா? அடுத்து 4ல இருந்து ஆரம்பிங்க. 4,1 4ல இருந்து No, 1 கழிச்சுனா 3 3/3. Yes, sir. 4,2 No, sir. ஏன்னா வராது. 3 டிவைட் ஆகுது. 4,3 No, sir. 4,4 Yes, sir. 4,5 No, sir. 4,6 No, sir. 4,7 Yes, sir. எஸ் வெரி குட். 4,8 வராது. 4,9 வராது. சரிதானே? Yes, sir. அடுத்து 5,1 நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஃபுல்லா எழுதினுமா ரிலேஷனா? அப்படி இல்லம்மா. இல்ல அது ரிலேஷன் இருந்தா டக்குன்னு முடியும். என்ன சொல்றாங்கன்னா நம்ம ரிலேஷன் உருவாக்கிட்டு இருக்கேன். R1ம் R2ம் ஈக்குவல் சொல்லணும். ஓகே, ஓகே. அப்படின்னா R1 தெரிஞ்சதுன்னா R2 ரிலேஷன் கண்டுபிடிச்சாதான் முடியும்னா? ஈஸியா முடியும். இல்ல முடியாது. டைரி எழுதி ஈஸியா முடிஞ்சிடும் உங்களுக்கு. இப்ப அடுத்து 5,1 வருமாமா? No, sir. 5,2 No, sir. 5,3 5,2 வரும்ல சார்? 5,2 போட்டோம்லம்மா. எஸ், நான் நோன் சொல்லிட்டேன். 5,3 No, sir. நோ. 5,4 No, sir. 5,5 Yes, sir. 5,6 No, sir. 5,7 No, sir. 5,8 Yes, sir. அடுத்து 6,1 No, sir. 6,2 No, sir. 6,3 Yes, sir. 6,4 No, sir. 6,5 6, 5. No, sir. 6,5 no. 6,6 Yes, sir. 6,7 No, sir. 6,8 No, sir. 6,9 Yes, sir. ஓகே. அடுத்து நான் எழுதிக்கிறேமா. நான் எழுத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டுல. நான் 7 வச்சு எழுதிக்கிறேன். 7,1 வரும். 7,4 வரும். 7,7 வரும். ஓகே தானேமா? சோ அடுத்து 1 செகண்ட்மா.
ஓகேம்மா. ஓகே, இது ஓகே தானேம்மா? எஸ் சார். ஓகே. இப்ப அடுத்து நான் 8 வச்சு எழுதலாமா? 8 வச்சு எஸ் சார். 8 வச்சு எழுதலாம் பாருங்கம்மா. 8,2 8,5 8,8. அடுத்து 9 வச்சு எழுதுறோமா? 9,3 9,6 and 9,9. ஓகே தானேம்மா? எஸ் சார். அப்ப இது வரைக்கும் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? எஸ் சார். அப்ப R1 ஓகே தானேம்மா? ஆ இப்ப சிமிலர்லி R2 எழுதுவோமா? R2 எஸ் சார். R2 அப்படிங்கிற ரிலேஷன் எழுத போறேன், பாத்துட்டே வாமா. எப்படி எழுத பாருங்க, கவனிச்சுவாங்க. இப்போ R2 அப்படிங்கிற ரிலேஷன் வந்து x, y இருக்கணுமா? அப்ப இந்த x, y எப்படி இருக்கணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு செட் கொடுத்தா அதனுடைய சப்செட்டா இருக்கணுமா? சப்செட் x, y ல இருக்கிற எலிமெண்ட் வந்து இந்த 1 4 7 குள்ள இருக்கணும். அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? சப்செட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல, அதே எலிமெண்ட் உள்ள இருந்தா சப்செட். சரி தானேமா? ஓகே தானே? இப்ப என்ன பண்றேன்? நான் 1,1 அப்படின்னு எழுதுறேமா. இந்த 1,1 இருக்குமா இருக்காதா? 1 அப்படிங்கிறது இருக்கும், மறுபடியும் 1 அப்படிங்கிறது இருக்கும். இருக்குமா இருக்காதாமா? 1,1 அப்படிங்கிறது இங்க இருக்குமா இருக்காதாமா? இந்த ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்றீங்க சார்? இந்த 1 4 7 இருக்குல்லம்மா, இதுல இந்த x, yங்கிறது 1,1 எடுத்துக்கிறோமா? 1,1 சரியா? அப்ப இந்த 1 அப்படிங்கிற எலிமெண்ட் வந்து இந்த செட்டுக்குள்ள இருக்குதா இல்லையா? கேக்குதாமா? கேக்குதா சார்? கேக்குதுமா. என்னுடைய வாய்ஸ் கேக்குதா? ஆமா சார். ஓகே, உங்க வாய்ஸ் ரொம்ப மைனூட்டா கேக்குதுமா. இப்பதான் புது ஹெட்போன்ஸ் வாங்கிட்டு வந்தா தான் போட்டேன், தெரியல. இப்போ ஓகேவா? உனக்கு கரெக்டா கேக்குதா? எஸ் சார். ஓகே. இப்போ நான் என்ன கேக்குறேன், ஃபர்ஸ்ட் 1,1 எழுதிருக்கோம்லம்மா. இந்த 1,1 அப்படிங்கிறது ஆக்சுவலா எப்படி எழுதணும்னா, நல்லா பாருங்க. ரிலேஷன் 2ல x, yங்கிறது ஆர்டர் பேரா இருக்கும். ஆனா அந்த ஆர்டர் பேர் எப்படி உருவாகுதுன்னா, இந்த இடத்துல செட் பிராக்கெட் போட்டுருக்காங்க. செட் பிராக்கெட் x, y போட்டிருக்காங்களா? செட் பிராக்கெட் x, y போட்டிருக்காங்களா? அப்ப இந்த செட் பிராக்கெட்ல நான் எப்படி எழுதணும்? 1,1 அப்படிங்கிற செட் எழுதியிருக்கேன். 1 செட் எழுதியிருக்கேமா. அப்ப இந்த 1ங்கிறது இந்த 1 4 7ல இருக்குமா இருக்காதா? 1 அப்படிங்கிற எலிமெண்ட் இருக்குமா இருக்காதாமா? சார் இருக்குமா இருக்காதா? எஸ் சார். எஸ். அடுத்து மறுபடியும் இந்த 1ங்கிற எலிமெண்ட் இருக்குமா இருக்காதா? மறுபடியும் இந்த 1 அப்படிங்கிற எலிமெண்ட் இருக்கும். அப்ப இது சப்செட் ஆஃப் 1, 4, 7 அப்படின்னா ஓகே தானமா? எஸ் சார். எஸ் சார். அப்ப நான் இந்த செட் பிராக்கெட்டை நான் ஆர்டர் பேரா மாத்திட்டேன். 1,1 மாத்திட்டேமா. 1,1 மாத்திக்கிட்டேன். சரிங்களா? எஸ் சார். ஓகே. அடுத்து 1,4 அப்படிங்கிறது இதுல இருக்குமா இருக்காதா? இந்த செட்ல எஸ். அடுத்து 1,7 இருக்குமா இருக்காதாமா? எஸ். அடுத்து 4,1 இருக்குமா இருக்காதா? 4,1. அடுத்து 4,4 இருக்குமா இருக்காதா? மாத்தி மாத்தி எலிமெண்ட் மாத்தி மாத்தி எழுதணும், அவ்வளவுதான். அடுத்து 4,7 இருக்குமா? இந்த எல்லா நம்பர் இது இருக்கு பாருங்க. அடுத்து 7,1 இருக்குமா இருக்காதாமா? 7,1. அடுத்து யார் இருப்பாங்க? 7,4 இருக்குமா? அடுத்து 7,7. ஓகே, எல்லாமே இருக்குமா இல்லையா பாருங்கம்மா. அப்போ x, y அப்படிங்கறத என்ன பண்ணிட்டேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் செட்டை வச்சு எழுதியாச்சு. டவுட் இருக்குதா? ஓகே. அடுத்து பாருங்க, செகண்ட் இதை வச்சு எழுதுறேன். அடுத்து மறுபடியும் 2 5 வச்சு எழுதாமா. இப்ப நான் என்ன பண்றேன்? 2,2 இருக்குமா இருக்காதாமா? 2,2 செகண்ட் ஆர்டர் பேர் பாருங்கம்மா. செகண்ட் செட் இருக்குதா? அடுத்து 2,5 ஓகே தானேமா? அடுத்து 2,8 கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுங்கம்மா. 2,2 2,5 2,8. உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆயிட்டே இருக்குதுமா. அப்போ கேக்குதா இப்போ? இல்ல, எனக்கு கிளியரா இல்லம்மா. வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவாமா? இட்ஸ் ஃபைன். நான் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கறேன். ஓகே தானேமா? இல்ல, உங்க வாய்ஸ் எனக்கு கிளியரா இல்ல. சோ இதுக்கு முன்னாடி நீங்க வந்து 1,1 இந்த R1 ரிலேஷன் நீங்க அப்பவும் தெளிவா இருந்துச்சு. இப்ப R2 ரிலேஷன் சொல்றீங்கன்னா எனக்கு வந்து தெளிவா இல்ல. உங்க வாய்ஸ் எனக்கு கேட்க மாட்டேங்குது. இப்போ கேக்குதா சார்? இப்போ ஓகே. இந்த வாய்ஸ் எனக்கு கேக்குது. ஓகேவா அப்படின்னு கேக்குறீங்களா? அது எனக்கு தெளிவா கேக்குதுமா.
ஓகே ப்ரொசீட் பண்ணலாமா? எஸ் சார். அப்போ 2 வச்சு 2 கூட 5 கூட 8 கூட சேர்த்தாச்சு. அடுத்து 5 சேர்க்கலாமா? எப்படி எழுதலாம் பாருங்க. எஸ் சார். 5,2 5,2 5,5 5,8 ஓகேவாமா? அடுத்து 8 வச்சு சொல்லுங்க பாப்பா, எப்படி எழுதலாம்? 8,2 8,5 8,8 கரெக்டா எழுதியாச்சா? அடுத்து செகண்ட் மூணாவது செட்டை பாருங்க. 3 வச்சு சொல்லலாமா? 3 சொல்லுங்க. 3,3 3,6 3,9 அடுத்து 6 வச்சு சொல்லுங்கம்மா. எப்படி எழுதுவீங்க? 6,3 6,6 6,9 அடுத்து 9 வச்சு சொல்லுங்கம்மா. 9,3 9,6 9,9 ஓகே தானேவா? இப்போ நல்லா பாருங்க, R1 R2 அந்த ரெண்டு ரிலேஷன் நீங்க செக் பண்ணி பாருங்க. R1ல உள்ள எல்லா எலிமெண்ட்டும் R2ல உள்ள எல்லா எலிமெண்ட்டும் சேமா இருக்குதா இல்லையா பாருங்க. சேமா இருக்குதா இல்லையா? எஸ் சார். அப்போ from R1 and R2 ரெண்டையும் பார்க்க சொல்ல R1 is equal to R2 வந்ததுனால hence உடன்படியான சமம் வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணி முடிச்சிடலாம். அப்ப இந்த ரெண்டுமே எப்படிதான் இருக்கும், நமக்கு வந்து சமமா இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். இது வரைக்கும் புரிஞ்சுச்சாமா? எஸ் சார். ஓகே ஃபைன். இது புரிஞ்சுச்சாமா? ஆமா சார். ரொம்ப சிம்பிள் தான். ஏ அப்படிங்கிறது எடுத்துட்டு A, F of A F of A போடணும். பிசின்னு எடுத்துட்டு F of A F of B ஈக்குவல் சொல்லிட்டு F of B F of A சமம் சொல்லிட்டா B, A வந்துடும். அடுத்து 3 எலிமெண்ட்ஸ் A B C அப்படின்னு எடுத்துட்டு A, B லிங்க் பண்ணணும், B, C லிங்க் பண்ணணும். கடைசி A, C எப்படி லிங்க் ஆகுது அப்படின்னு எழுதி காட்டினாலே வேலை முடிஞ்சிச்சு. ஓகே தானேமா? எஸ் சார். நம்ம ப்ரீவியஸ் பண்ண அதேதான். யூவி மெத்தட் பண்ணோம்ல, ஆமா அந்த லாஜிக். ஏன்னா வந்து நம்ம இந்த இடத்துல எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது என்ன செட்டு, அதாவது பாசிட்டிவ் இன்டிஜரா ரியல் நம்பர்ஸா அப்படின்னு நம்ம என்ன பண்ணல, எதுவுமே தெளிவா கொடுக்கல. அதெல்லாம் என்ன பண்ணது, சிம்பிளா முடிச்சாலே போதும். ஓகே தானேமா? சிம்பிளா. ஓகே எஸ் சார். இது வரைக்கும் டவுட் இருக்குதாமா என்னமோ? நோ சார். இந்த மாதிரி சில டைம்